சமீபத்தில் நம்ம உச்சநீதிமன்றம் முக்கியமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் அப்பீலுக்கு வருது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க டிஸ்பியூட் தான், மேரிட்டல் டிஸ்பியூட். இதில் கணவர் தான் ரெஸ்பாண்டன்ட்டு. இவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக கார்கில்ல வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் இவங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. இவங்க மனைவி ஒரு தகுதி பெற்ற பல் மருத்துவர். இவங்க டென்டல் ப்ரொஃபஷனை அகமதாபாத்தில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி கார்கிலுக்கு வருவாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. இவங்க கூட வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இதுக்கு இடையில தான் அந்த அம்மா கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமானதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த முக்கியமான டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு கார்கிலில் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. அதனால் இவங்க குழந்தையோட வளர்ச்சி காரணமாக இவங்க ரிட்டன் அகமதாபாத்துக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. நல்லபடியாக குழந்தையும் பிறகுது, ஒரு பொன் குழந்தை. மறுபடியும் இவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கார்கிலுக்கு போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சீசர், ஃபிக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கார்கிலில் இல்லை. அதனால இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அகமதாபாத்துக்கு வந்துடுறாங்க. குழந்தைக்கு தேவையான மருத்துவ செலவு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறாங்க. இதனால் இவங்க கணவர் என்ன பண்ணுறாரு, ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே க்ரூயல்ட்டி அண்ட் டிசர்ஷன் இந்த 2 காரணத்தை சொல்லி விவாகரத்து வழக்கு போடுறாரு. இந்த வழக்கை விசாரித்த குடும்ப நீதிமன்றமும் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. டிவோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த அம்மா அப்பீல் போகிறாங்க. அப்பீல்லையுமே குடும்ப நல நீதிமன்றம் கொடுத்த டிவோர்ஸ் கரெக்டு தான் அப்படின்னு உறுதிப்படுத்திடுறாங்க. அந்த டாக்டர் அம்மா மெயின்டெனன்ஸ் கேஸ் ப்ரொசீடிங்ஸ்லையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொய்யான தகவல் கொடுத்து தான் இவங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கணவர் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. பொய்யான தகவல் கொடுத்து தாக்கல் செஞ்சதால் இவங்க மேலே செக்ஷன் 195 and 340 ஆஃப் சிஆர்பிசி படி பிரிஜூரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொல்கிறாரு. இதுக்கு மனைவி தரப்புலேருந்து என்ன வாங்க சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலி கோர்ட்டில் வழங்கின தீர்ப்பு க்ரூயல்ட்டி அண்ட் டிசர்ஷன் இந்த 2த்துக்கும் பேஸ் பண்ணி கொடுத்த முடிவு ஆணாதிக்க எண்ணங்களை மேலோங்கி காட்டுது. அதுவும் இல்லாமல் அந்த தீர்ப்பு ஆணாதிக்க எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிந்தனை பழைய சமூக கருத்துக்களை தான் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவங்களோட மகளோட மருத்துவ நலனுக்காகவும் கார்கில்ல இருந்து சரியான மருத்துவ வசதி இல்லாததால தான் அகமதாபாத்தில் தங்கி இருந்து வேலை செஞ்சு அவங்க குழந்தைக்கு தேவையான மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்துருந்தாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு தகுதி பெற்ற டென்டிஸ்ட். அவங்களுக்கு விருப்பமான அந்த டென்டிஸ்ட் தொழிலை தொடர்ந்து நடத்துறது சட்டப்படி பார்த்தாக்க க்ரூயல்ட்டி அண்ட் டிசர்ஷன் இந்த கருத்துக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவர் வேறு ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு அப்படின்றதுக்கோசரம் ஒரு பெண் அவங்களோட தனித்தன்மையோ அல்லது அவங்களோட தொழில் கனவுகளையோ கைவிட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாதத்தை முன் வச்சு பேசியிருக்காங்க. அந்த அம்மா டிவோர்ஸை எதிர்க்கலைங்க, ஆனால் அவங்களுக்கு எதிராக பதிவு செஞ்ச அந்த அட்வர்ஸ் அப்சர்வேஷனை மட்டும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெட்டிஷனில் ப்ரேயராக கேட்டிருக்காங்க. இதுக்கு கணவர் தரப்பில் என்ன திரும்ப சொல்கிறாங்க, ஒரு பெண்ணுனா அவங்களோட திருமண பொறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனால் இவங்களோட திருமண பொறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இவங்க கணவரை கவனிச்சுக்கிறத விட இவங்க தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அவர் வேலை செய்கிற கார்கில் பகுதியில் இவங்க வாழ மறுத்துட்டாங்க. அவர் தனியாக விட்டுட்டு அவங்க குடும்பத்து உறுப்பினர்கிட்டையும் சொல்லாமல் கூட டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் தொடங்கியிருக்காங்க அப்படின்னும், அந்த டென்டிஸ்ட் அம்மா இருக்காங்களே அவங்க பெற்றோருடனே சேர்ந்து வாழ்ந்திருக்கிறது க்ரூயல்ட்டி அண்ட் டிசர்ஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பெரிய கன்டென்ஷன் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா, அவங்க மனைவி அவரை மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினதாகவும் மெயின்டெனன்ஸ் கேஸில் பொய்யான தகவல்களை வச்சு மெயின்டெனன்ஸ் கேஸ் நடத்தினதாலையும் இவங்க மேலே அந்த செக்ஷன் 195 and 340 ஆஃப் சிஆர்பிசி படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன கருத்து சொன்னாங்கன்னு தெரியுமா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி கோர்ட் டிவோர்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த அணுகுமுறையை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மனைவியோட தொழில் அடையாளம் கணவரோட விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பழைய சமூக எண்ணத்திலிருந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னும், திருமணம்ன்றது ஒரு பெண்ணோட தனித்தன்மையை என்றைக்குமே மறைக்காது, அவங்களோட அடையாளத்தை கணவரின் அடையாளத்துக்கு கீழே தாழ்த்த முடியாதுன்னு
தன்னோட குழந்தை நலனுக்காக அகமதாபாத்தில் தங்கியிருந்து டென்டிஸ்ட் தொழிலில் செஞ்சுட்டு இருந்தது டெசிஷன் அப்படின்ற ஒரு மீனிங்குள்ளே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணை அவங்களோட தொழிலை பின்பற்றுறது க்ரூயல்ட்டின்னு சொல்கிறது பெண் முன்னேற்றத்தை பெருமையாக பேசுகிற இந்த சமூகத்தில் கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி பெற்ற பெண் மருத்துவரை அவங்களோட தொழிலை கைவிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது அவங்களோட திறமை மற்றும் வளங்களை வீணடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னு தெரியுமா? அந்த மனைவி கோர்ட் அப்பீல் பார்ட்லி அலோவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபேமிலி கோர்ட் அண்ட் குஜராத் ஹைகோர்ட் சொன்ன க்ரூயல்ட்டி அண்ட் டிசிஷன் ஃபைண்டிங்ஸ் நீக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கணவர் ஒரு வேளை மறுமணம் செய்திருந்தா டிவோர்ஸ் ஆர்டர் அப்படியே தொடரணும். மனைவிக்கு எதிராக போடப்பட்டிருந்த 195 and 340 ஆஃப் சிஆர்பிசியில் ப்ரிஜூரி ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும்னு கணவர் தாக்கல் செஞ்ச மனுவும் தள்ளுபடியானது. இந்த கேஸில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய கேஸ் லாஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.